அன்புக்கு அடிமையான, பாசத்துக்கு பணிஞ்சு போகக்கூடிய ரிஷப ராசிக்கு எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். இப்ப சொல்லுவீங்க ரிஷப ராசிக்காரங்க, "அட எங்கம்மா நாங்க நல்லாவா இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு. இன்னும் சிறப்பா இருக்குங்க வேற நீ சொல்ற." ஃபர்ஸ்ட்டு நிம்மதி இல்ல. நிலையான வாழ்க்கை இல்ல. நிலையான வருமானம் இல்ல. இந்த வருஷம் இப்படியே முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் இன்னும் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு பயத்துல இருப்பீங்க இல்லையா? ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் போனது போகட்டுங்க. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமா இருக்க போகுது. 2025ல குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி இந்த மாதிரி 4 முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சியின் காரணமா உங்களுக்கு சாதகமான காலகட்டம். புரியுதுங்களா? இப்ப இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷப ராசிக்கு புத்தாண்டு தின வாழ்த்துக்கள்ங்க. அட்வான்ஸாவே விஷ் பண்றேன். கஷ்டம், கவலைகள் இல்லாத உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய விதத்துல, குடும்பத்திலயும் சந்தோஷம், நிம்மதியோட, உங்களுடைய உற்றார் உறவுக்காரர்களோட, செல்வ செழிப்போட, சீரும் சிறப்புமா வாழ்க்கையில இனி சந்தோஷத்த மட்டுமே நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிட்டு, அந்த கடவுள்கிட்டயும் மனசார வேண்டுதல வச்சுக்கிட்டு, ரிஷப ராசிக்கு மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அமைதியான மனசுக்கு சொந்தக்காரங்க. மனசுல 1000 இருந்தாலும் அளவாக பேசக்கூடியவங்க. எல்லார் மீதும் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்கன்னு எல்லார் மீதும் மதிப்பும், மரியாதையும் வைத்து கண்ணியமாக பேசக்கூடியவங்க. ரிஷபத்துடைய குணாதிசயங்களுக்கு சிவபெருமானுடைய முழு அனுகிரகம் எப்பவும் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் 2025 மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. சிம்பிளா சொன்னா, மகிழ்ச்சிய மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. இந்த வருஷத்துல ஜனவரி 4ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் தனுசு ராசியில தான் இருக்க போறார். அதைத் தொடர்ந்து முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அடுத்தடுத்து நடக்க போகுது. இதனால ரிஷப ராசியுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, தொழில், வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்க போகுது. அதிலும் குறிப்பா சனியும் ராகுவோட இணைவு 50 நாட்கள் வரை இருக்க போகுது. இதனால ஒரு சில இடங்கள்ல தடுமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் சரி செய்வதற்கான பரிகாரங்கள பின்னாடி பார்க்கலாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்கு இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா மே 18ஆம் தேதிக்கு ராகு பகவான் கும்ப ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசிக்கும் மாறப் போறாங்க. இந்த கேது பகவானுடைய சிம்ம ராசி பயணம் அப்படிங்கிறது சாணக்கிய கேதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்துல சொல்லுவோம். இதனால நெறைய விதங்கள்ல ரிஷபத்திற்கு நன்மைகள் உண்டு. அசுப கிரகம்னு இவங்க பெயர் வச்சிருந்தாலும், கேது பகவான பொறுத்தவரைக்கும் தன்னுடைய குணாதிசயத்துல ராகுவ விட பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். இந்த பரவால்ல அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு சாதகமா தான் இருக்கு. சுருக்கமா சொல்லனாக்க ரிஷப ராசிக்கு 2025 புத்தாண்டு அப்படிங்கிறது புதுசா தொழில் தொடங்கலாம், புதுசா வியாபாரம் பண்ணலாம். ஆல்ரெடி தொழில் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அருமையான காலகட்டம். லாபம் அதிகமா கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் அமையும். வருமானம் பல வழிகள்ல வரும். நிதி ரீதியா உங்க கை ஓங்கி நிக்கும். வேலை நிமித்தமா, வியாபாரம் நிமித்தமா நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் அதுல லாபம் ஈட்ட முடியும். அதாவது இந்த புத்தாண்டே ரிஷபத்திற்கு ஆக்கப்பூர்வமான ஆண்டா இருக்க போகுது. நல்ல பலன்கள் கிடைக்கும். நிதிநிலை நல்லா இருக்கும். தொழில முன்னேற்றம் இருக்கும். பலவிதமான மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க போறீங்க. குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்பத்துல அமைதியும், மகிழ்ச்சியும் நிலவ போகுது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. எதுல பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாமே முற்றிலும் சரியாகக்கூடிய காலகட்டமா இந்த ஆண்டு ரிஷபத்திற்கு பிறந்திருக்கு. கடினமா உழைப்பீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண உறவு நல்லா இருக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த காதல் கைகூடும். வேலையில இருந்த சிக்கல்கள் சரியாகும். பொருளாதாரத்துல பெரிய அளவுல முன்னேற்றம் உண்டு. இப்ப விரிவான ரிஷப ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்கலாங்க. ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் முதல்ல தொழில் பண்றவங்களுக்கு, சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நல்ல பொருளாதார நிலை இருக்க போகுது. செல்வ செழிப்போட வளம் வர போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையே இல்லம்மா, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேலை அமையும். இங்க வேலை செய்யல, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். விசா கிடைக்கல. வேலை நல்லதா கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு வேலை அமையும். அது சட்டுப்புட்டுன்னு. அடுத்து வியாபாரம் தொடர்பான முதலீடுகள். கூட்டாளிகள் கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். வியாபாரம் பெருகும்.
ஆனா ஒரு சில விஷயத்துல வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசி யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. முக்கியமா கூட்டாளிங்க கிட்ட. இருக்கக்கூடிய பிரச்சனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அமைதிய கடைபிடிங்க. நிதானம் பிரதானமா பார்க்கப்படுது. அதே மாரி உணவு ஏற்றுமதியாளர்களுக்கு உங்ககிட்ட வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். லாபம் அதிகமா கிடைக்கும். சமூக ஊடகங்கள்ல இருக்கிறவங்க, புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக ஊடகங்கள் மூலம் செல்வத்தை தேடுபவங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் வளம் தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. நீண்ட நாட்களா காதலர்களா இருக்கீங்க. திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். பிரகாசமா இருக்கு. காதல் திருமணத்துல கைகூடும். குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களா? நல்ல குழந்தை பாக்கியம் உண்டு. சந்ததி பாக்கியம் கட்டாயம் உண்டுங்க. அதுவே உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க சகோதர, சகோதரிகள். அன்பாவும், ஆதரவாவும் இருக்க போறீங்க. குறிப்பா வேலை பார்க்கிறவங்க, அரசு உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம், அதிகாரமிக்க துறையில இருக்கிறவங்க, உயர் அதிகாரிகிட்ட இருந்து பாராட்டுகளையும், அங்கீகாரத்தையும் பெற முடியும். ஆன்மீக விஷயத்துல முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க. தெய்வீக பரிகாரங்கள் செய்வீங்க. ஆக மொத்தல ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது நிம்மதியான, நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. இப்போ உத்தியோகம் மற்றும் தொழில பத்தி பார்க்கலாம். கலை சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறிப்பிட்ட தொழில்ல முன்னேற்றம் உண்டு. அதிகரித்த வருமானத்தை அடைய போறீங்க. மெக்கானிக்கல், இன்ஜினியரிங் இந்த மாதிரியான துறையில இருக்கிறவங்க வேலை மாற்றங்களை சந்திக்க நேரிடும். அதே சமயம் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். நிதித்துறையில உயர் பதவியில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க அவங்களுடைய உதவியால நிர்வாகத்தை சிறப்பா பார்க்க போறீங்க. ஏற்றுமதி இறக்குமதியில இருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்குலாம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். கணினி தொழில்நுட்பம், ஹார்ட்வேர், நெட்வொர்க்கிங், வெளிநாட்டு வேலை, ஐடி, தொழிலதிபர்கள், காமர்ஸ் என்ன துறையில இருந்தாலும் சரிங்க. லாபம் ரிஷப ராசிக்கு உண்டு. பண விஷயத்துல பக்காவா இருக்க போறீங்க. இன்னும் சிறப்பா இருக்கணும் தொழில், வேலை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க, வாராகி அம்மனை வழிபாடு செய்ய தொழில்ல மேன்மை அடைவீங்க. அடுத்த காதல் மற்றும் திருமணத்தை பார்க்கலாங்க. காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு திருமண உறவா மாறும். அவங்களுடைய நிறைய சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். மன அழுத்தம் நீங்கி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள போறீங்க. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் தொடர்பான முயற்சிகள் தங்கு தடையின்றி கைகூடி வரும். முக்கியமா திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு விரைவா திருமணம் நடக்கும். பெண்களுக்கு உள்ளூர்லயே வரண அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா திருமணம் ஆகாதவங்க இந்த வருஷத்துடைய தொடக்கத்திலேயே புதுமண தம்பதிகளா உல்லாச பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் மார்ச் மாதத்திலேயே நல்ல வரன் அமையும். அதிக மகிழ்ச்சியை காணக்கூடிய காலகட்டம். வயதான தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ரொம்பவே அன்பாவும் அரவணைப்பாவும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா ரொம்ப இணக்கமா இருக்கும். பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணைக்கிட்ட அதிக பாசத்தை நீங்க பெற முடியும். ஆன்மீக பயணங்களின் மூலமும் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். எல்லாமே ஓகே தான்மா. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. திருமண உறவு தான் எனக்கு அப்பப்ப அச்சுறுத்தல குடுத்துட்டு இருக்கு. திருமணம் கைகூடணும். இந்த மாதிரி விஷயம் சரியாகறதுக்கு. வெள்ளிக்கிழமைகள்ல அஷ்டலட்சுமிக்கு பூஜை செய்வதன் காரணமா நல்லுறவு நீடிக்கும். அடுத்த நிதிநிலையை பார்க்கலாம். இந்த ஆண்டு ஒட்டு மொத்தமா நிதிநிலையும் சரி, சமூக நிலையிலும் சரி முன்னேற்றம் அடைவீங்க. உணவு தொழில இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. சிலர் ஒண்ணுக்கும் மேற்பட்ட கடைகளை ஒண்ணுக்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு வணிக முதலீடுகள் வெற்றியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், செல்வ செழிப்போடு வளம் வர போறீங்க. பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டை புதுப்பிக்க பணத்தை நீங்க தாராளமா செலவழிக்கலாம். அது உங்களுக்கு நல்லதுதான் ஏற்படுத்தும். ஏப்ரல் மாதத்துல மொபைல் போன் வாங்குறது, வைஃபை சாதனங்கள் வாங்குறது, தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட சாதனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு செலவிடலாம். ஜூன் மாதத்துல பரஸ்பர முதலீடுகள்ல முதலீடு செய்யறது எதிர்காலத்திற்கு லாபத்திற்கு வழிவகுக்கும். ஆகஸ்ட்ல சின்ன சின்னதா பயணம் மேற்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி செலவு பண்ணலாம். செப்டம்பர்ல குடும்பத்தோட ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுனால செலவு செய்யலாம். குழந்தையோட உயர்கல்விகளுக்கு செலவு செய்வீங்க. அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயர்வை ஏற்படுத்தும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள், வரவுகள் எல்லாமே அதிகமா இருக்கும்.
செலவுங்கிறதும் பிரிச்சு பிரிச்சு நான் சொல்லிட்டேன். உங்களுடைய வசதி வாய்ப்புகள பெருக்கிக் கொள்ள, ஆன்மீக பயணம் மேற்கொள்ள, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இப்படிதான் இருக்கும். வீண் செலவோ, விரைய செலவோ ஏற்படாது. குறிப்பா மருத்துவ செலவு ஏற்படாதுங்க. சந்தோஷத்திற்காக செலவு பண்ணுவீங்க. இன்னும் உங்களுடைய தனநிலை உயரணும்னு நினைச்சீனாக்கா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய, இன்னும் உங்களுடைய நிதிநிலை உயர்ந்துகிட்டே போகும். அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும், ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உடைய கற்றல் திறமைகள் மேம்படும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிக்கக்கூடிய நேரத்த அதிகப்படுத்துங்க. தேர்வுகள அதிக மதிப்பெண் பெற முடியும். பேச்சு, கட்டுரை இந்த மாதிரியான போட்டிகள்ல சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வரக்கூடிய வாய்ப்பு கரெக்ட்டா பயன்படுத்துங்க. உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி, விளையாட்டு 2லயுமே சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஐடி பிரிவுல இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, பெரிய நிறுவனங்கள்ல வந்துட்டு அ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க, போட்டித் தேர்வுக்கு தயாராகறவங்க எல்லாருக்குமே சாதகமான காலகட்டம். பட்ட படிப்புலாம் தண்ணி பட்ட பாடு உங்களுக்கு. சர்வசாதாரணமா படிச்சிருவீங்க. என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அத சரி செய்யணும்னாக்கா அப்பப்போ தியானம் பண்ணுங்க. கவனச்சிதறல் இல்லாம படிக்கணும்னு நினைச்சீனாக்கா, யோகா செய்யறது ரொம்ப நல்லது. மூச்சு பயிற்சி பண்ணுங்க. எப்பல்லாம் முடியுதோ அப்பல்லாம் மாணவர்கள பொறுத்தவரைக்கும், சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. மனசுக்கு அமைதி கிடைச்சுச்சுனாவே தெளிவா இருப்பீங்க. நல்லா படிப்பீங்க. இன்னும் வந்து படிப்பு வந்து சிறப்பா இருக்கணும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்பு விஷயத்துல 2025 சிறப்பா தான் இருக்கு. இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறவங்க, படிப்புல வெற்றி பெற சரஸ்வதி அம்மனை பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க. இன்னும் சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும். அடுத்து ஆரோக்கியங்க. இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் உடல் மற்றும் மனநலன்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். ஜனவரில பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன இருமல், சளி இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் சத்தான உணவு எடுத்துக்கிட்டீங்க, விட்டமின் நிறைந்த உணவுகள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அதையும் சரி செஞ்சிரும். பணி சுமை காரணமா சொந்தமா தொழில் செய்றவங்க, அதிகாரமிக்க துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் வரதுக்கும், தூக்கம் இல்லாத போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தியானம் பண்றது, யோகா பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதிகமா ஈடுபட்டீங்க அப்படின்னாக்கா, அதையும் சரி செஞ்சிடலாம். நடுத்தர வயதுல இருக்கவங்க மே மாதத்துக்கு பிறகு வந்துட்டு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, இந்த துரித உணவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஸ்நாக்ஸ், ஆயில் பதார்த்தங்கள் இதெல்லாம் வந்து தவிர்த்தணும். முக்கியமா வெளி உணவுகள முற்றிலும் தவிர்க்கிறது ரிஷபத்திற்கு நல்லது. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. சரியான தூக்கம் இருக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சரியான நேரத்துல கண் மருத்துவர அணுகி சிகிச்சை பெறுவது ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் வரும்னு சொல்ல, ஒரு சிலருக்கு. சும்மா சின்னதா கண்ணு உறுத்துதுனாலே உடனடியா போய் மருத்துவர்கிட்ட பாத்துருங்க. சரியாயிடும். இன்னும் சிறப்பாக என் உடல் ஆரோக்கியம் மேம்படணும்னாக்கா, மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் மேம்படும். கோயிலுக்கு போறது வரதெல்லாம் ஓகேம்மா. வீட்ல ஏதாவது செய்யக்கூடிய பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யங்கள் பெருக வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது. படிப்புல முன்னேற்றம் அப்படின்னாக்கா, புதன்கிழமைகள் தோறும் மகாவிஷ்ணு பகவானுக்கு பசு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது. உத்தியோகத்துல ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா, சனிக்கிழமைகள் தோறும் கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர்றது ரொம்ப நல்லது. உங்களால முடிஞ்சதுன்னா தடைகள், தாமதங்கள் நீங்கி வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா, விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு கணபதி ஹோமம் நடத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல சாதகமான மாதங்கள்னு பார்த்தோம்னாக்க, ஜனவரி, மார்ச், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர். கொஞ்சம் அப்படி இப்படி 50, 50 வந்துட்டு இருக்கக்கூடிய மாதங்கள்னு பார்த்தோம்னாக்க, பிப்ரவரி, ஏப்ரல், மே, செப்டம்பர், டிசம்பர். இந்த மாதங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ வரைக்கும் பார்த்து ரிஷப ராசிக்கான புத்தாண்டு பொது பலன். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான வருஷங்க. தொழில் ரீதியா பார்க்கிறப்போ, லாப ராகுவால வருமானம் அதிகரிக்கும். தொழில்ல இருந்த தடைகள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றியா மாறும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க. இண்டஸ்ட்ரியல், ஹார்ட்வேர்ஸ், ஸ்டேஷனரி, கம்ப்யூட்டர், வணிகம் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். அனைத்து துறைகள்லயும் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். அடுத்த பணியாட்கள பொறுத்தவரைக்கும், ஒருத்தர்கிட்ட நீங்க வேலை செஞ்சாலும் சரி, இல்ல அரசு துறையா இருக்கட்டும், எந்த துறையில இருந்தாலும் சரி, அலுவலகத்த பொறுத்தவரைக்கும், அதுல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். உழைப்புக்கு, உயர்வுக்கு அதீத வாய்ப்பு இருக்கு. உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன் உண்டு. வேலைய பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுமோ அத கரெக்ட்டா திட்டமிட்டு பண்ணுங்க. நிர்வாகத்துக்கிட்ட நல்ல மதிப்பை அடைய முடியும். மறைமுக தொல்லைகள் விலகும். பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும். நட்பினால நன்மைகள் உண்டாகும். புதுசா சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. உடல்ல இருந்த சங்கடங்கள் தீரும். உங்களுடைய உறவுக்கார ஆண்களை தவிர்த்து மற்ற ஆண்கள் கிட்ட பழகுறப்போ எச்சரிக்கை அவசியம். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும்
சிறப்பான பலன்கள் உண்டு. வெளிநாட்டிற்கு சென்று கல்வி கற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்த பிரச்சனைகள் மாறும். உற்சாகம் அதிகரிக்கும். சோர்வு விலகி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் கேதுவை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்த ரோகிணி நட்சத்திரம். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு நிதி ரீதியா முன்னேற்றம். உங்க வேலையை கவனம் செலுத்தி செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்க அதற்கான பலன் கை மேல. ராகுவினுடைய அருள் ஆசியினால நெருக்கடிகள் விலகும். வருமானத்துடைய தாராள தன்மையினால செலவு செய்து சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுப்பீங்க. புதுசா இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். ஃபர்ஸ்ட் தொழில் பார்க்கலாம். கம்ப்யூட்டர், திரைப்படம், தொலைக்காட்சி, மோட்டார் சாதனங்கள், தயாரிப்பு, வாகனங்கள் உற்பத்தி, தோல் தொழிற்சாலை, கிரானைட் தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் முன்னேற்றம் அடையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில், விவசாயத்துல கூட லாபம் அதிகரிக்கும். தொழில் ரீதியா சூப்பர். அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் இயந்திர பணியாளர்கள், திரைப்பட தொலைக்காட்சி ஊழியர்கள், கலைஞர்கள், பதிப்புத்துறை பணியாளர்கள், இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலை உயரும். தனியார் நிறுவனத்துல நீங்க வேலை பார்த்தாலும் சரி, உங்களுடைய நிர்வாகத்துக்கிட்ட நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். பதவி உயர்வுகள் தேடி வரும். பெண்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். வீட்டுல கூடிய குழப்பங்கள் விலகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்டுங்க. பிள்ளைகளை பத்தின கவலைகள் நீங்கி சந்தோஷப்பட போறீங்க. தாய் வழி உறவுகளால உங்களுக்கு ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கிட்ட விலகி இருப்பது நன்மையை ஏற்படுத்துங்க. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனத்தினால மாணவருடைய கனவுகள் நனவாகும். படிப்புல அக்கறை அதிகரிக்கும். டீச்சர்ஸ் உடைய வழிகாட்டுதலை கேட்டு அதுபடி நீங்க செயல்படுறதுனால மதிப்புகள் அதிகமா பெற முடியும். ஒரு விருப்பங்களுக்கு ஏற்ப மேற்படிப்புக்கான இடம் கிடைக்கும். அத உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும். நீண்ட நாள் நோயில பாதிக்கப்பட்டிருந்தவங்க அதுல இருந்து விடுதலை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தை பொறுத்திருக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். பிள்ளைகளுடைய நலன்ல முன்னேற்றம் உண்டு. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் கேது பகவானுடைய வழிபாடுதாங்க. கீழே பெரும் பள்ளம் கேதுவை தரிசனம் பண்ணுங்க. கேதுவுக்கு அதிபதியான விநாயக பெருமானை அனுதினமும் வழிபட்டால் வாழ்க்கை வளமாக மாறும். அடுத்த மிருகசீரிடம் நட்சத்திரம். உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் லாபம் அதிகம், செலவு குறைவு. நினைச்சதை சாதிப்பீங்க. துணிச்சலா செயல்படுவீங்க. ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் ராகு பகவான் நன்மைகள் அதிகமா கொடுக்கிறார். கேது பகவான் குழப்பங்கள் சங்கடங்களை ஏற்படுத்துவார். சோ ராகு கொடுக்க கேது கெடுக்க நினைச்சாலும் ராகு அதையும் தடுக்கிறாரு. சனி மற்றும் குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாத்துது. திட்டமிட்டு செயல்படுவீங்க. லாபம் அதிகரிக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ராகு ஒரு பக்கம், சனி மறுபக்கம். நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. நீ அது கொடுத்தா நான் இது கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. தொழில் இருந்த தடைகள் விலகும். விவசாயம், பெட்ரோல், ரியல் எஸ்டேட், அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், ஆசிரியர்கள், கலைஞர்கள், படைப்பாளர்கள், பில்டர்ஸ், இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அதிகரிக்கும். அதற்கேற்ப வருமானம் உண்டு. அலுவலகம் சார்ந்த ரகசியங்கள், மேல் அதிகாரி பத்தின குறை சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. கூடயே வேலை பார்ப்பாங்க. ஆனா உங்களை பத்தி போட்டு கொடுத்து சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க. பார்த்து உஷாரா இருங்க. அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில கவனமா செயல்படணும். சிலருக்கு உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள், பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சரியாகும். நண்பர்களுடைய உதவினால உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி உண்டு. அடுத்த கல்வி. டீச்சர்ஸ் உடைய வழிகாட்டுதலால உயர்கல்வியில சேருவீங்க. மருத்துவம், பொறியியல், இந்த மாதிரியான துறைகள்ல உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். சிலருக்கு அரசு தேர்வுகள்ல வெற்றி பெற்று உயர்வை எட்டுவீங்க. உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசியினருக்கு ஆரோக்கியம் மேம்படும். உற்சாகம் அதிகரிக்கும். ஆயுள் ஸ்தானத்துல ராகுனுடைய பார்வை இருக்கிறதுனால உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. உறக்கம் முக்கியமா அவசியம். வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்போ நிதானத்தை கடைபிடிங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்ட குடும்பத்துல கூடிய சங்கடங்களை விளக்க முடியும். அடுத்த பிள்ளைகள் மீது அதிக அக்கறை வைங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்பப்ப கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவிற்கு வரும். கடந்த கால பிரச்சனைகள் கூட இப்ப இல்லாம போகும். சிலருக்கு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய நிலை உண்டாகும். புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. உடைய நிலையில உயர்வு உண்டு. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் காலஹஸ்தியில வீற்றக்கூடிய ராகு கேது பரிகாரம் செய்வதனால நன்மைகள் அதிகரிக்கும். அதனுடன் சேர்த்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, ரிஷப ராசிக்கு எல்லா விதங்கள்லயும் நல்லதா தான் இருக்கு.
வரக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கு. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பு சொந்தங்களான ரிஷபராசிக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.